வெல்கம் வியூவர்ஸ். அது அக்டோபர் 28, 2024 கர்நாடகா மாநிலம் தேவனகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஞாமதி அப்படிங்கிற கிராமத்துல டைம் இப்ப காலையில 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அது திங்கக்கிழமை அப்படிங்கறதால மக்களுக்குள்ள தானாவே ஒரு பரபரப்பு பரவ ஆரம்பிச்சது. ஆபீஸ்க்கு போறவங்க, வயல் வேலைகளுக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போற பசங்க, இப்படி எல்லாருமே அவங்கவுங்க டார்கெட் லொகேஷனுக்கு போய் சேர்ந்ததுமே அந்த பரபரப்பு கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சது. ஆனா அப்ப திடீர்னு அந்த ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்ச ஒரு தகவல் வீட்டுக்குள்ள இருந்த எல்லா மக்களையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஓட வச்சுது. அப்படி அவங்க எல்லாருமே ஓடி போய் நின்னது அந்த ஊர்ல இருக்கிற SBI பேங்குக்கு முன்னாடி தான். அப்படி என்ன தகவல்? ஒருவேளை மக்கள் வாங்கியிருந்த விவசாய கடன் இல்ல எஜுகேஷன் லோன் இது எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? அதுவும் இல்ல அப்படின்னா குறைஞ்ச வட்டியில லோன் ஏதாவது புதுசா தரப்போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அது உண்மையா இருந்தா வந்த மக்கள் எல்லாருமே இந்நேரம் பேங்குக்குள்ள போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே. ஆனா அங்க வந்த எல்லா மக்களுமே பேங்குக்கு உள்ள போகாம வெளியவே நின்னு அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டோம், பேங்க எட்டி எட்டி பாக்குறதுமா இருந்தாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அங்க நிலவரமே ரொம்பவே கலவரமா தான் இருந்துச்சு. பொதுவா பேங்குக்கு வெளியில செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா அங்க வித்தியாசமா போலீஸ் தான் நின்னுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஒரு டீம் ஆஃப் போலீஸ் நின்னுட்டு மக்களை உள்ள வரவிடாம தடுத்துட்டு இருந்தாங்க. பேங்குக்கு வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயுமே போலீஸ் ஆபீசர்ஸ் தான் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாங்க. பொதுவா மக்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்ற ஒரு சில பேங்க் ஆபீசர்ஸ் மாதிரி இல்லாம அங்கிருந்த பேங்க் ஆபீசர்ஸ் எல்லாருமே கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் டான் டான் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கேள்வி கேட்கறது போலீஸ் ஆபீசர்ஸ் ஆச்சு. பேங்குக்கு உள்ள இருந்த போலீஸ் ஆபீசர்ஸும் அங்கிருந்த பேங்க் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நிக்க வச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைல்டா கேட்டுட்டு இருந்தாங்க. போலீஸ் எதுக்காக அங்க வந்திருக்காங்க, பொதுமக்கள் ஏன் வெளியே குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. சோ போலீஸ் அப்ப விசாரிச்சப்ப பேங்க் ஸ்டாஃப் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, வழக்கம் போல பேங்க் மேனேஜர் அண்ட் ஸ்டாஃப் காலையில ஒரு 9:30 மணிக்கு பேங்கை ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அப்படி அவங்க மெயின் டோரை ஓபன் பண்ணதுமே பேங்குக்குள்ள லைட் போடாமலே ரொம்பவே பிரைட்டா வெளிச்சமா இருந்திருக்கு. ஒருவேளை நேத்து நைட்டு லைட் ஆஃப் பண்ணாம போயிருந்தா கூட இவ்வளவு வெளிச்சம் வராதே அப்படின்னு யோசிச்சவங்க அவங்களுக்கு சைடில் இருக்கிற ஜன்னலை பார்க்கும்போதுதான் நடந்த உண்மை உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ், அங்க திறந்திருந்த ஜன்னல் வழியா சூரியன் தான் திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கு. ஒருவேளை ஜன்னலை மூட மறந்துட்டோமோ அப்படின்னு அவங்க பதட்டத்தோட பார்க்கும்போதுதான் ஜன்னல்ல இருந்த இரும்பு கம்பிகளையே காணோம் அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆல்சோ 4 பக்கமும் அப்படியே கண்களை சுழல விடும்போதுதான் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லப்படுற வேல்யூபிள் திங்ஸை வச்சிருக்கிற ரூம் ரொம்பவே வீக்கான ஒரு ரூமா மாறி இருக்கிறதும் அவங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாவே காலையில் இருக்கிற சூரியன் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல ஜொலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சம் பேங்குக்கு வெளியில ஆரஞ்சு கலர்லயும் பேங்குக்கு உள்ள ரெட் கலர்லயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், வெளியிருக்கிற கலருக்கு ரீசன் தேவையில்லை, ஆனா உள்ள ரெட் கலரை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு காரணம் அங்க கொட்டி கிடந்த செக்க சிவந்த மிளகாய் தூள்கள் தான். இத பார்த்ததுமே அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு போன மேனேஜர் அங்கிருந்த அலாரத்தை பார்க்கும் பொழுது அது ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. இப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண போலீஸ் அவங்களுடைய விசாரணையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்த அதே நேரத்திலேயே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல SBI வங்கியில் கொள்ளை அப்படிங்கிற கேப்ஷனோட ஃபிளாஷ் நியூஸ் ஓட ஆரம்பிக்குது. அடுத்த நாள் வந்த நியூஸ் பேப்பர்ல 13 கோடி மதிப்புள்ள 17 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வெளிவந்து அந்த பகுதி மக்களை தங்களுடைய நெஞ்சிலேயே அடிச்சுக்க வச்சுது. அந்த குறிப்பிட்ட பேங்க்ல நகைகளை அடகு வச்சிருந்த மக்கள் அலறி அடிச்சுக்கிட்டு பேங்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. போலீஸும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்ணுல விளக்கண்ணைய விட்டுட்டு தேட ஆரம்பிச்சாங்க. சோ போலீஸுடைய தேடுதலுக்கு பலன் கிடைச்சதா? திருடர்கள் பிடிபட்டாங்களா? இவ்வளவு தைரியமா எப்படி இத பண்ணுனானுங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸையும் தீரன் அதிகாரம் ஒன்று மூவி அண்ட் மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ் இந்த ரெண்டும் வெறும் படமா மட்டும் இல்லாம 17 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்கான பாடமாகவும் எப்படி மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்தியால ஒரு ஹாலிவுட் மூவி ஸ்டைல்ல நடந்த பேங்க் ராபரியை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
ஆக்சுவலா அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் அப்படின்னா நம்ம நியூஸ்ல பாக்குற மாதிரி கொலை அல்லது கிரிமினல் கேசஸ் மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு கூட திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் வரும் பாருங்க. அதுதான் நம்மளுடைய லைஃப்ல வர்ற ஒரு பிக்கஸ்ட் ஷாக். நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற வலி ஒரு பக்கம், ஆனா அந்த ஹாஸ்பிட்டலுடைய பில்ல கட்டும்போது அப்ப வர்ற ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கே, அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி மேஜரான இல்லஸ் எல்லாமே ரொம்பவே காமனா எல்லாத்துக்குமே அதிகமாயிருச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காகிற செலவெல்லாம் 20 லட்சத்திலிருந்து 30 லட்சம் அப்படின்னு ஏறிட்டே போகுது. நம்ம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அந்த மாதிரி ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல காணாம போயிடும். அதனாலதான் நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்களுடைய ஃபேமிலிக்கு அப்படின்னு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பிளான் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிளான் பெரிய காஸ்ட்லாம் வராது. ஆக்சுவலா மாசத்துக்கு வெறும் 400 ரூபா 500 ரூபாயில இருந்தே பிளான்ஸ் இருக்கு. அதுவும் 1 கோடி வரைக்குமே கவரேஜ் கொடுக்குது. அண்ட் நீங்க இப்ப யோசிக்கிறது எனக்கு புரியுது. சரி, ஓகே, நான் எந்த கம்பெனில என்ன பிளானை எடுக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்காகவே நான் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். இப்பவே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அங்க இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் உடைய பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அங்க நீங்க கவரேஜ், ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு கரெக்டான பாலிசியை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அப் டு 25% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேரும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்க. 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு கிளைண்ட் சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த விஷயத்தை இப்ப நீங்க டிலே பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு சீரியஸ் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கவே முடியாத ஒரு நிலைமை கூட வரலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வயசு ஆக ஆக இதுடைய பிரீமியமும் அதிகமாயிட்டே போகும். உங்களுடைய ஃபேமிலிக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறதுக்காக இப்பவே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இந்த பேங்க் கொள்ளையில நகைகளை இழந்த மக்களுடைய கண்ணீரையும் வேதனையும் பார்த்த போலீஸ் மொத்தமா 5 தனிப்படைகள் அமைச்சு குற்றவாளிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு அந்த பேங்க்ல இருந்து என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சந்தேகப்படும்படியான கைரேகைகள் எதுவுமே கிடைக்கல. சந்தேகப்படும்படியா எந்த ஒரு மொபைல் நம்பர்ஸும் இரவு நேரத்துல பேங்க்குக்கு உள்ளேயோ இல்ல பேங்க்குக்கு வெளியேயோ கடந்த சில நாட்கள் ஆக்டிவா இருந்த மாதிரியும் தெரியல. ஆல்சோ மோப்ப நாய்கள் மோப்பம் பிடிச்சு குற்றவாளிகளை நெருங்காம இருக்க பேங்க் ஃபுல்லாவே மிளகாய் தூள் தூவப்பட்டிருந்துச்சு. அந்த பேங்க்ல இருந்த நகைகளை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவாகி அது சேவ் ஆகியிருக்கிற அதோடைய டிவிஆரும் காணாம போயிருந்துச்சு. சொல்ல போனா ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் அவங்களுக்கு உருப்படியா கிடைச்சது. அது கேஸ் கட்டருக்கு பயன்படுத்துற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். உடனடியா போலீஸ் அந்த சிலிண்டர்ஸ்ல இருக்கிற சீரியல் நம்பர்ஸை வச்சு அதை எங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா குற்றவாளிகள் ரொம்பவே கிளவரா அந்த சீரியல் நம்பர்ஸை ஆல்ரெடி அழிச்சிட்டு போயிருந்தாங்க. இப்ப போலீஸ் அமைச்ச அந்த 5 தனிப்படைகளும் வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு கோணங்கள்ல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையா அந்த ஊர்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதன் மூலமா சந்தேகப்படும்படியா யாரையுமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த கொள்ளைக்காரங்க பேங்க்குக்கு வந்த மாதிரியோ இல்ல கொள்ளையடிச்சிட்டு திரும்ப போன மாதிரியோ எந்த ஒரு ஃபுட்டேஜையுமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி வந்தானுங்க எப்படி போனானுங்க அப்படிங்கிறது சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற மாதிரி விஷயம் ரொம்பவே டாப் சீக்ரெட் அப்படின்னு ரொம்ப மர்மமாவே இருந்துச்சு. ஆனா போலீஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே பேங்க் லீவ் அப்படிங்கறதால ஃப்ரைடே நைட்டு இல்ல அப்படின்னா சாட்டர்டே நைட்டு தான் இந்த கொள்ளை அரங்கேறி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்தாங்க.
சோ அந்த ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த டோல்கேட்ல அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல சந்தேகப்படும்படியா ஏதாவது வாகனங்கள் கிராஸ் ஆயிருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்றாங்க. ஆனா அதுலயுமே அவங்களால எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்து கொள்ளை நடந்த விதம், கொள்ளையடிக்க பயன்படுத்தின பொருட்கள், இது எல்லாத்தையுமே வச்சு இந்த கொள்ளையில ஈடுபட்டது கக்ராலா அப்படிங்கிற உத்தரப்பிரதேச சேர்ந்த ஹை ப்ரொஃபைல் ஹெய்ஸ்ட நடத்துற ஒரு கேங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. சோ நார்த் இந்தியா முழுவதுமே அந்த கேங் உடைய மூவ்மெண்ட்ஸை கண்காணிச்சு கடைசியா அந்த கேங்க சேர்ந்த குட்டு காளியா, அஸ்லாம் ஹசரத் அலி, கமருதீன் அண்ட் பாபு சாகர் அப்படிங்கிற 5 பேரை அலேக்கா தூக்கி இருக்காங்க. அப்படி அவனுங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கர்நாடகால அவனுங்க எங்கெங்க கொள்ளையடிச்சிருக்கானுங்க, எந்தெந்த பேங்க கொள்ளையடிச்சிருக்கானுங்க அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அப்படி அவனுங்க சொன்ன டீடைல்ஸ்ல இப்ப கொள்ளை போன இந்த SBI பேங்க் மட்டும் இல்லவே இல்லை. எவ்வளவுதான் அடிச்சே கேட்டாலும் அவனுங்க இந்த திருட்டை மட்டும் ஒத்துக்கவே இல்லை. அந்த மீன் இருக்கு, இந்த மீன் இருக்கு, ஆனா ஜாமீன் மட்டும் இல்ல அப்படிங்கிற கதையா மத்த இடத்துல அடிச்ச கொள்ளைய ஒத்துக்கிட்டவனுங்க இந்த கொள்ளைய மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ இப்போதான் போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு ரிமோட்டான இடத்துல, அக்கம் பக்கத்துல எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லாத ஒரு இடத்துல கொள்ளையடிக்கிறது, கேஸ் வெல்டிங் மிஷினை யூஸ் பண்றது, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த கேங்குடைய நடவடிக்கைகளோட ஒத்து போனாலும் ஒரு விஷயம் மட்டும் இந்த கேஸ்ல புதுசா இருந்துச்சு. அது கொள்ளையடிச்ச இடத்துல மிளகாய் தூளை தூவிட்டு போயிருந்தது தான். அப்போ இந்த கொள்ளையை செஞ்சது வேற கேங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போலீஸ் திரும்பவுமே இந்த கேஸை ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் டோல்கேட்டை கிராஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ், அந்த பகுதி மொபைல் டவர்ஸ்ல பதிவான சந்தேகப்படும்படியான மொபைல் நம்பர்ஸை திரும்பவுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போன தடவை கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த தடவை கண்டுபிடிக்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்த நாள்ல இருந்து 3 டேஸ் முன்னாடி, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா 3 டேஸ் பின்னாடி அப்படின்னு மொத்தம் 6 நாட்கள் தான் மொபைல் நம்பர்ஸை செக் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஒவ்வொரு நாட்களா முன்னாடியும் பின்னாடியும் ஆட் பண்ணிட்டே போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஊர்ல 6 மொபைல் நம்பர்ஸ் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னும், சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு அப்புறமா அதுல 5 நம்பர்ஸ் அதே டவர் ரேஞ்சிலேயே அகைன் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு கிராமம் அப்படிங்கறதால போலீஸால இதை ஈஸியா ஃபில்டர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ போலீஸ் இந்த 6 மொபைல் நம்பர்ஸையும் ரொம்பவே க்ளோஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல அவங்களுக்கு கிடைச்ச அடுத்த க்ளூ என்ன அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு அகைன் ஸ்விட்ச் ஆன அந்த நம்பர் தமிழ்நாட்டுல நம்ம மதுரைக்கு பக்கத்துல தான் ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். உடனடியா கர்நாடகா போலீஸ் மதுரை போலீஸை கான்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு சொந்தமான நபருடைய டீடைல்ஸை சொல்லி அவரை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி மதுரை போலீஸ் அதை விசாரிச்சு பார்க்கும்போது அந்த நபர் கடந்த சில நாட்கள்ல மதுரை உசிலம்பட்டி பகுதியில லேண்ட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்ல சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த நபர் அங்க இல்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காங்க. இப்ப கர்நாடகா போலீஸ் தேங்க்யூ, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்ல கொள்ளை நடந்துச்சோ அதே ஊர்ல இருந்த ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி உடனடியா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி அரெஸ்ட் பண்ண அவங்கிட்ட உன்னுடைய மொபைல் நம்பர் கொள்ளை நடக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அடுத்து ஒரு வாரம் கழிச்சு திரும்பவுமே ஆன் ஆயிருக்கு, எதனால அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சார் இது, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்றதெல்லாம் ஒரு தப்பா? என்னோட மொபைல் ரிப்பேர் ஆயிருச்சு, சோ சர்வீஸ்க்கு கொடுத்திருந்தேன் அப்படின்னு ரொம்பவே கூலா பதில் சொல்லியிருக்கான். ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா அப்படின்னு நினைச்ச போலீஸ், அப்படியா, அப்போ மொபைல எங்க சர்வீஸ் பண்ண கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது இதே ஊர்ல தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இங்க சர்வீஸ் பண்ண கொடுத்த மொபைல் ஒரு வாரம் கழிச்சு எப்படி மதுரையில ஸ்விட்ச் ஆனாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பப்ளிக் எக்ஸாம்ல பதில் தெரியாத பையன் மாதிரி தவிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா போலீஸ் அவனுக்கு அதே ஸ்டேஷன்ல இன்னொரு ரூம்ல இருந்த சில ஆட்களை காட்டி இவங்கெல்லாம் யார் அப்படின்னு தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து ஷாக் ஆனவன், நம்ம ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் இல்ல, நம்ம தான் லாஸ்ட் அரெஸ்ட், ஆல்ரெடி போலீஸ்க்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே போலீஸ் கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி போலீஸுடைய விசாரணையில அவன் சொன்ன ஷாக்கிங்கான தகவல்கள் இதுதான்.
கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாடி பொழப்ப தேடி மதுரை உசிலம்பட்டியிலிருந்து கர்நாடகாவில் இருக்கிற ஞாமதி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தவங்க தான் விஜயகுமாருடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அப்படி வந்தவங்க அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல பிசினஸ் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. வருஷங்கள் ஆக ஆக அவங்களுடைய கடையும் நல்லா டெவலப் தான் ஆயிருக்கு. ஆல்சோ அதே நேரத்துல அந்த ஊரும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்த அந்த ஊர்ல நிறைய கடைகள் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்துல சின்ன பையனா இருந்த விஜயகுமாரும் வளர்ந்து வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 30 வயசான விஜயகுமாருக்கு படிப்பு ஏறல. படிச்சது என்னவோ 8ஆம் கிளாஸ் தான். இருந்தாலும் பிசினஸ்ல நல்ல ஆர்வம் இருந்துச்சு. பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் இருந்துச்சு. ஒரு 20 லட்சம் இருந்தா பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணலாம், நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் மண்ணை கவ்வ வைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக அதே ஊர்ல இருக்கிற SBI பேங்க்ல போய் லோன் கேட்டு அப்ளை பண்றாரு. பட் விஜயகுமாருக்கு சிபில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியா இருந்ததால லோன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அப்செட்டான விஜயகுமார் உடனடியா தன்னுடைய தம்பியான அஜய்குமாருடைய நேம்ல அகைன் லோனுக்காக அப்ளை பண்றாரு. ஆனா விஜய்க்கு கிடைச்ச அதே பதில் தான் அஜய்க்கும் கிடைச்சிருக்கு. இதனால ரொம்பவே டென்ஷனான விஜயகுமாருக்கு தோணுன விபரீதமான எண்ணம் தான் அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறது. இதுக்காக மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸை 17 முறை பார்த்திருக்கான். தீரன் அதிகாரம் 1 படத்தையுமே பல தடவை பார்த்திருக்கான். ஆல்சோ யூடியூப்லயுமே பேங்க் ராபரி சம்பந்தமான விஷயங்களை, அது சம்பந்தமான வீடியோஸை தேடி தேடி பார்த்திருக்கான். இத்தனை சேனலை பார்த்தவன் நம்மளுடைய சேனலை பார்த்தானா இல்லையா அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்த முடியல. பார்த்திருந்தா கண்டிப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். SDI உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் எதுக்காக இந்த மாதிரியான நியூஸை பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குதா, சோ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. அல்லது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில போய் நம்ம சிக்காம எப்படி நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா இவனும் எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி பார்த்திருக்கான். இதையெல்லாம் பார்த்து நம்மளாலையும் கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவனுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பேங்க் ராபரிய தனியா செய்யறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நமக்குன்னு ஒரு கேங் வேணும் அப்படின்னு பல படங்களை பார்த்து முடிவு பண்ணவன் மணி ஹெய்ஸ்ட்ல வர ப்ரொஃபசர் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த சீரீஸ்ல வர்ற மாதிரியே தனக்கு அப்படின்னு ஒரு கேங்கை சேர்த்து ஆரம்பிக்கிறான். இதுக்கு அவனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவனுடைய தம்பி அஜய்குமார் தான். அவன் ஓகே சொன்ன உடனே அவனுங்களுடைய தங்கச்சி புருஷனான பரமானந்தாவையும் கூட்டு சேர்த்திருக்கானுங்க. பட் 3 பேரா போனாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த விஜயகுமார் இன்னும் 3 பேரை அவங்க கேங்ல சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். அப்படி செலக்ட் ஆனவனுங்க தான் அதே பகுதியை சேர்ந்த அபிஷேக், சந்துரு மற்றும் மஞ்சு. இப்ப இந்த 6 பேருமே சேர்ந்து மாச கணக்கா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ்ல ப்ரொஃபசர் மற்றும் அவருடைய கேங் பிளான் பண்ணுவாங்களே அதே மாதிரி அப்படி அடிக்கடி அந்த பேங்குக்கு போய் நோட்டம் விட ஆரம்பிச்சிருக்கானுங்க. லாக்கர் எங்க இருக்கு, அங்க எந்த மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, ஆள் நடமாட்டம் எப்ப அதிகமா இருக்கு, எப்பெல்லாம் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு, போலீஸ் அந்த இடத்துக்கு ரோந்து வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவனுக்கு தெரிஞ்ச 2 முக்கியமான விஷயம், அந்த பேங்குக்கு நைட்ல செக்யூரிட்டியே இல்ல அப்படிங்கறதும், போலீஸ் ரெகுலராவே அங்க நைட்ல ரோந்து வர்றதே இல்ல அப்படிங்கறதும் தான். அது மட்டும் இல்ல, அந்த பேங்க் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல மத்த கட்டிடங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்ததும், அந்த பேங்குக்கு பின்னாடி முழுக்க வயல்வெளியா இருந்ததும் இவனுங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது. இந்த கொள்ளையில ஈடுபடுறதுக்காகவே ஒரு சைலண்ட் கேஸ் கட்டரை வாங்கி அதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, மொத்தம் 3 முறை நைட்ல அந்த பேங்குக்கு போய் மாக் ட்ரையல் பண்ணி பார்த்திருக்கானுங்க. அதாவது எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்திருக்கானுங்க. சோ இப்படி எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுமே அக்டோபர் 26, 2024 அன்னைக்கு தன்னுடைய ரெனால்ட் டஸ்டர் காரை எடுத்துட்டு போய் அந்த பேங்க்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துல மறைவா நிறுத்தி வச்சுட்டு அந்த பேங்குக்கு பின்னாடி இருக்கிற வயல்வெளிகள் வழியா 4 கிலோமீட்டர் நடந்து பேங்குடைய பேக் சைடுக்கு வந்திருக்கானுங்க.
சூரியன் சுவிட்ச் ஆஃப் ஆகி சந்திரன் சார்ஜ் எடுத்திருந்த அந்த அர்த்த ஜாம நேரத்துல அந்த பேங்குடைய இடது பக்கமா இருந்த ஜன்னலுக்கு வெளியிருந்த இரும்பு கம்பிகளை ஏற்கனவே அவனுக்கு ட்ரைனிங் பண்ணியிருந்த சைலண்ட் கேஸ் கட்டரை வச்சு அறுத்தி எடுத்துட்டு பேங்குக்குள்ள ரொம்பவே ஈஸியா உள்ள போக ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் அப்படி உள்ள போன விஜயகுமார் மேனேஜர் ரூமுக்கு போய் அங்கிருந்த அலாரத்தை டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். என்னதான் அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே எசகு பெசகா ஏதோ பண்ண போய் அலாரம் அலற ஆரம்பிச்சிருக்கு. அதுல பதறி போனவன் மறுபடியும் எப்படியோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டதால அலாரம் ஆஃப் ஆயிருக்கு. ஆக்சுவலா போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஊர்ல இருந்த மக்கள் சில பேர் அவங்களுக்கு நைட் டைம்ல அலாரம் சவுண்ட் மாதிரி கேட்டதாகவும் ஆனா அவங்களோ தூரத்துல ஏதோ ஆம்புலன்ஸ் போனதா நினைச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அலாரம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேங்குடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கு பேங்குடைய மேனேஜருக்கு அப்படின்னு சில நோட்டிபிகேஷனை அது ட்ரிகர் பண்ணும். பட் இந்த இடத்துல இந்த அலாரம் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இல்ல போல. சோ இப்படி இவனுக்கு எதிர்பார்க்காத மாதிரி ஒன்ஸ் அலாரம் அலற ஆரம்பிச்சதுமே அங்கிருந்து இவனுங்களுக்கு அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிருக்கு. மாச கணக்கா போட்ட பிளானை மறந்துட்டு அப்படியே ஓடி போயிடலாமா அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பட் விஜயகுமார் அடுத்த சில வினாடிகள்ல அந்த அலாரத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டதால யாராவது அந்த அலாரம் சத்தம் கேட்டு வர்றாங்களா அப்படின்னு கொஞ்ச நேரம் நோட்டம் விட்டுட்டு யாருமே வரல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் அவங்களுடைய பிளானை அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. விஜயகுமாருக்கு அடுத்து அவனுடைய தம்பி அஜய்குமாரும் மச்சான் பரமானந்தாவும் உள்ள போயிருக்கானுங்க. மத்த 3 பேரும் வெளியே காவலுக்கு நின்றுட்டு இருந்திருக்கானுங்க. நைட்டு 12 மணிக்கு உள்ள போனவனுங்க கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி இருந்த வேல்யூபிள் திங்ஸை வைக்கிற ஸ்ட்ராங் ரூம் உடைய கதவை உடைச்சு அதுக்கு உள்ள போய் அங்கிருந்த 3 லாக்கர்ஸையுமே உடைக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 லாக்கர்ஸை அவனுங்களால உடைக்க முடியல. ஃபர்ஸ்ட் 2 லாக்கர்ஸ் புது டெக்னாலஜி. பட் 3ஆவதா இருந்த லாக்கர் கொஞ்சம் பழைய மாடலா இருந்ததால கேஸ் கட்டர் மூலமா ஈஸியா உடைக்க முடிஞ்சிருக்கு. உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கும் அப்படிங்கிற கனவோடு இருந்தவனுங்களுக்கு அதுக்குள்ள மலை போல குவிஞ்சிருந்த நகைகளை பார்த்ததுமே சந்தோஷம் 2 மடங்கா மாறி இருக்கு. அந்த லாக்கர்ல இருந்த மொத்த நகைகளையும் அள்ளிட்டு திரும்பவும் ஒரு ஆசையில ஃபர்ஸ்ட் 2 லாக்கர்ஸையும் ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கானுங்க. பட் ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்த கேஸ் காலி ஆயிட்டதால அந்த சிலிண்டரை அங்கேயே போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அவ்வளோ தைரியமா அந்த சிலிண்டரை அங்கேயே விட்டுட்டு போனதுக்கு காரணம் ஏற்கனவே அதுல இருந்த சீரியல் நம்பர்ஸை அவனுக்கு அழிச்சிருந்தது தான். அது மட்டும் இல்ல அவனுடைய கைரேகைகள் எங்கேயுமே இல்லாம இருந்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கையில கிளவுஸ், கால்ல சாக்ஸ் அப்படின்னு இது எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்கானுங்க. சோ இவ்வளோ வெல் பிளான்டா இருந்த அவனுங்க திருடின நகைகளை மூட்டை கட்டிட்டு திரும்பவுமே பேங்குக்கு பின்னாடி இருக்கிற அதே வயல்வெளிகள் வழியா 4 கிலோமீட்டர் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த கார்ல அந்த நகைகளை பதுக்கி வச்சுட்டு அந்த காரை அங்க பக்கத்துல இருந்த சுராகுனி அப்படிங்கிற கிராமத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கானுங்க. நைட்டோட நைட்டா அந்த காரை மறைச்சு வச்சுட்டு திரும்பவுமே ஊருக்கு வந்து அடுத்த நாளே எதுவுமே நடக்காத மாதிரி தங்களுடைய கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. முதல் 1 வாரம் வெயிட் பண்ணவனுங்க கேஸ் நார்த் இந்தியன்ஸ் பக்கம் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கிறத நோட் பண்ண விஜயகுமார் இப்ப அவனுடைய காரை எடுத்துட்டு போய் உசிலம்பட்டியில் இருக்கிற அவனுக்கு சொந்தமான பண்ணையில 30 அடி ஆழமுள்ள கிணத்துல ஒரு சின்ன லாக்கருக்குள்ள பிளாஸ்டிக் கவர்ல சுத்தின 17.7 கிலோ நகைகளையும் வச்சு அந்த லாக்கரை ஒரு சாக்குக்குள்ள போட்டு அந்த சாக்க ஒரு கைத்துல கட்டி அந்த கிணத்துக்குள்ள இறக்கி இருக்கான். இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண மொபைல் தான் கடைசியில அவனை காட்டி கொடுத்திருக்க. சோ இந்த கொள்ளை நடந்து 2 மாசம் ஆகியுமே போலீஸ் இவனுக்கு பக்கம் திரும்பாததால நம்ம ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்னு பிஜிஎம் மியூசிக்கோட விஜயகுமாருடைய மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவனுடைய மனசுல இருந்த கான்பிடென்டால கிணத்துல இருந்த நகைகள்ல இருந்து ஒரு 2 கிலோவை மட்டும் வெளியே எடுத்திருக்கான். அவனுடைய தம்பி உட்பட மீதி இருந்த 5 பேருக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் காசு கொடுத்தவன் நம்ம ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த நகைகளை பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கான். பட் அவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு அந்த 2 கிலோ நகைகளை தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வித்துட்டு சில இடங்கள்ல அடகும் வச்சுட்டு அந்த காசை வச்சு ஒரு சில இடங்கள்ல லேண்ட் வாங்கி போட்டிருக்கான். அவனுடைய வீட்டையுமே கட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த கேஸ்ல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவனுக்கு 6 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர்ஸ். அதாவது
தங்களுடைய வாழ்க்கையில முதல் முறையா ஒரு குற்றத்தை பண்ணினவனுங்க. ஆனா இவ்வளவு துல்லியமா திட்டம் போட்டு கொள்ளையடிச்சது இவனுக்கு தான் அப்படிங்கறத போலீஸே இது வரைக்கும் நம்ப முடியாம ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தொழில் சுத்தமா இருந்திருக்கு. காரணம் மூவிஸ். இதுல இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. SDA விஜயகுமார் மணி ஹெய்ஸ்ட் சீரீஸ 17 முறை பார்த்திருக்கான். தீரன் அதிகாரம் 1 படத்தையும் பல தடவை பார்த்திருக்கான். அவனுக்கு அதுல பிடிச்சிருந்தது அந்த படங்கள்ல வர்ற பெர்ஃபெக்ட் பிளானிங்கும் டீம் ஒர்க்கும். பட் அவன் எடுத்தது அந்த படங்களுடைய கெட்ட முடிவை மட்டும்தான். சினிமா, வெப் சீரிஸ், யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு எதுல இருந்தாலுமே சரி, அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும். ஒருவேளை துல்லியமா பிளான் பண்றது, டீமா சேர்ந்து ஒரு கஷ்டமான டார்கெட்டை நோக்கி உழைக்கிறது, இது எல்லாத்தையுமே அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்தாம அவனுடைய ஸ்வீட் ஸ்டால் பிசினஸ் டெவலப் பண்ண பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருந்திருப்பான். லோன் கிடைக்கல அப்படிங்கிற ஆத்திரத்துல சினிமா, வெப் சீரிஸை பார்த்து பிளான் பண்ணி 13 கோடி ரூபாய் நகையை திருடி இருக்கான். ஆனா SDA அவனுடைய மொத்த பிளானையும் ஃபெயில் ஆக்குனது எது தெரியுமா? அவனுடைய பேராசை தான். மற்ற கேங் மெம்பர்ஸ்க்கு ஆளுக்கு 1 லட்சம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம தான் ப்ரொஃபசர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நகைகளை தனியா வித்து லேண்ட் வாங்க ஆரம்பிச்சான். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கல அப்படின்னா கடைசியில கூண்டோட கம்பி என்னதான் செய்வான். ஸ்மார்ட்டா திருடுனது முக்கியம் இல்ல, அவனுக்குள்ள இருந்த பேராசை மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மாட்டாம இருந்திருப்பான். பட் அவனுக்குள்ள இருந்த பேராசையும் குறுக்கு வழி எண்ணமும் சேர்ந்தப்ப அவனுடைய வாழ்க்கையே ஒரு கிரைம் த்ரில்லரா மாறி கடைசியில கம்பி என்ன வச்சிருச்சு. டெக்னாலஜியும் பிளானிங்கும் இது எல்லாமே நமக்கு ஒரு டூல் தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய முடிவே இருக்கு. இந்த கேஸ்ல போலீஸுடைய அர்ப்பணிப்பு, வேகம், விவேகம் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கொள்ளை நடந்த 5 மாசத்துல, அதாவது அக்டோபர் 2024 எண்ட்ல நடந்த கொள்ளைய ஏப்ரல் 2025 ஃபர்ஸ்ட்லயே கண்டுபிடிச்சு அசத்திருக்காங்க. அதை நம்ம இங்க பதிவு பண்ணியே ஆகணும். இப்படி பேராசப்பட்டவன் இப்ப தன்னுடைய கேங்கோட களி தின்னுட்டு இருக்கான். இந்த வழக்கு இனிமே கோர்ட்ல விசாரணையில தான் இருக்கு. வழக்குடைய முடிவுல தான் இவனுங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். வீடியோடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்டோட பெஸ்ட் பிளானை சூஸ் பண்ண இப்பவே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, மை டியர் SDA ஹெல்த் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த ஹெய்ஸ்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றோம். சோ இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.